ஹாப்பி ஆடி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து திருநெல்வேலி கூட்டு பண்ண போகிறேன். கேரட்டு, உருளைக்கிழங்கு கொஞ்சம் தான் எடுத்துட்டுருக்கேன். எனக்கு ஒத்திக்கு தான். பொடலங்காய் கொஞ்சம், ஒரு கத்திரிக்காய், இதெல்லாம் வேக வச்சுட்டுடலாம். இப்போ மஞ்சப்பொடி போட்டு தேங்காய் மிளகு போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம். திருநெல்வேலி கூட்டுக்கு மிளகு தான் தூக்கலாக இருக்கணும். பருப்பு ஊற போட்டிருக்கேன், வெந்நீரில் வேக வச்சுட்டுடலாம். கட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி விட்டு பிறகு இதெல்லாம் தயார் பண்ணதுக்கப்புறம் பருப்பு தேங்காயெலாம் அரைச்சதை கொட்டிட்டு தாளித்து கொட்ட வேண்டும். சூப்பரான திருநெல்வேலி கூட்டு ரெடி ஆகிடும். எனக்கு மாத்திரம் தான் இன்றைக்கி டிஃபன். நல்லா பூரி பண்ணிக்க போகிறேன். அது தொட்டுக்கிறது கூட்டு. தேங்காய் போட்டுக்கு ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ஜீரகம் மிளகு தான் நிறைய போட்டிருக்கேன். முதல்ல பொடி பண்ணிட்டு அப்புறம் தண்ணி விட்டு அரைக்கலாம். வேக வச்சு இந்த காயை போட்டு உப்பு போட்டு தண்ணி விட்டு மஞ்சள் பொடி போட்டுருக்கேன். வேக வச்சிடலாம். முருங்காய் கூட இருந்தால் போடலாம். நான் இருக்கிற காயை போட்டேன். தேங்காய் பொடி பண்ணிட்டு தண்ணி விட்டு அரைச்சா மசியும். முதல்ல தண்ணி விட்டால் சரியாக மசியாது. அதனால தான் நல்லா பொடி பண்ணிவிட்டு இப்போ தண்ணி விட்டு அரைக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. வெந்துருத்து வேக வச்சது, காயும் வெந்துருத்து. பருப்பு போட்டுட்டு நம்ம அரைச்ச விழுதியும் போட்டுட்டு ஒன்றா சேர்த்து போட்டுட்டு கொதிக்க வச்சு தாளித்து கொட்டிடலாம். போட்டாச்சு, அரைச்ச விழுதியும் கொட்டியாச்சு. ஒன்றா கலரிடலாம். ஒன்றா சேர்த்து கலரியாச்சு. கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டிடலாம். கொதிச்சுட்டு கருவேப்பிலை போட்டாச்சு, தாளித்து கொட்டிடலாம். போட்டுட்டு தாளித்து கொட்டியாச்சு. கருவேப்பிலை கடுகு உளுத்தம் பருப்பு தேங்காய் எண்ணெயில் தாளித்து கொட்டியாச்சு. சூப்பராக இருக்குது இந்த கூட்டு. பூரி சப்பாத்தி அதுக்கெலாம் தொட்டுக்கலாம். சாதத்தையும் பிஸ்னி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீட்டில் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தேங்காய் சமைச்சாச்சு. புஸ் பூரியோட திருநெல்வேலி கூட்டு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு பொடலங்காய் போட்ட கூட்டு தொட்டு சாப்பிடலாம். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூட்டு டேஸ்ட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவங்க. தேங்க்யூ அகைன். கமெண்ட் பண்ணுங்கள்.